லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நாள். நீ என் கூட இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு நாள் உன் கூட இருந்ததுக்கு இவ்வளோ சந்தோஷப்படுறியே. இந்த சந்தோஷம் வாழ்நாள் முழுக்க வேணும்னா ரமணாவை சரண்டர் பண்ணவே. என் கடைசி மூச்சு வர உன் கூட வாழறதுக்கு நான் தயாரா இருக்கேன். எனக்கு வேணும். அதுக்கு நீ உள்ளே போகணும். உயிர் போற நேரத்தில் கூட உன் உள்ளத்துல கதை சொல்லிட்டு இருக்கான். இவனை போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து காப்பாற்ற நினைக்கிறிய? ரமணா, ஒரு வார்த்தை சொல்லு. அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு தேடி பிடிச்சி அறுத்துட்டு வந்துடுறேன். அவ உயிரோட இருந்தா தானே அடிக்கடி வந்து உன்னை தொல்லை பண்ணுவா. ஏய் சே, அசிங்கமல்ல பொம்பளை மேல எல்லாம் கே வச்சுட்டேன். ஏய் அர்ஜுன், அந்த பொண்ணு எங்க இருக்கா சொல்லு. அவளை நான் மீட் பண்றேன். அன்னைக்கு நடந்த ஒரு விபத்து, எனக்கு உங்க அப்பாவுக்கு எந்த சம்மதம் இல்லை நான் சொல்றேன். உன்னை அவளையும் சேர்த்து வைக்கிறேன். அதுக்கு நீ உயிரோடு இருக்கணும். என்ன ரமணா, நீ இவங்கிட்ட போய் பேசிட்டு இருக்க? சவுத் ஆப்பிரிக்கா பார்ட்டி 25 கோடி பிசினஸ் பேச உட்கார்ந்து இருக்காங்க ரமணா. அர்ஜுன், இவன் சப்பா பார்ட்டி இவங்கிட்ட போய் பேசிட்டு இருக்கியே. இவன் உயிரோட இருந்தா தானே? அவன் யார் தெரியுமா? ரமணா தம்பிடா. ஐயோ, ஏய் செல்வி, என்ன நடக்குது புள்ள? ஏய் மீசா வாயா. ஏய் சின்னவனே, பயப்படாத. அப்பா வராரு. உனக்கு ஒண்ணும் ஆகாதுடா. டேய் வண்டி நிறுத்து. டேய் முதல்ல வண்டியில இருந்து கீழே இருக்க. அவன் கூட போந்த தம்பி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து. டேய் அவனா இருக்க. அண்ணா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தானே இருக்கு. ஏறடா வண்டியில். ஹலோ. That's fine. Chief doctor எங்க இருக்காரு? Doctor, my friend, hand cutting, blood going, please தையல் போடுங்க. Help. You see, this is a criminal case. You should file FIR. டாக்டர் அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லை டாக்டர். நீங்கள் எழுதி தர மாதிரி இருந்தாலும் உங்கள் மெடிக்கல் ஷாப்பில் வாங்குறேன். இது சத்தியம் டாக்டர். Out! ஐரே, நான் ஐயர் இல்லை. சி ரொம்ப முக்கியம். என்னை வேலை நாக்க ஸ்டைலில் மிரட்ட விட்றா. ஐரே, டாக்டர் பேர் நான் கேளு. तुम्हारा नाम क्या है? What? డాక్టర్ అడ్రస్ ఎంగ ఎత్తన కోణంగిని కేలు. तुम्हारा एड्रेस क्या है? तुम्हारा बच्चा कितना है? మీరు ఏం చెప్తావు? నాకు అర్థం లేదు. டேய் என்னடா அர்த்தం కాలేదు, అర్థం పోన కాదనరా. తెలుగు తెలిసిన రౌడీ ఏమన్నా కన బాబు ఇక్కడ చూడు బాబు ఏలుగుండలో వాడా వెంకటరమణ ఫ్రెండ్ కాపాత్రా இல்லனா గోవిందా Don't worry. Nurse, take him to emergency ward. కాపాతు గోవిందా, పో గోవిందా. மாப்பிள்ள, ரமணா மீட்டிங் முடிச்சுட்டு வெளியே வர போறான். நாம அங்க இல்லைன்னு தெரிஞ்சதும் நம்ம கோவிந்தோ பாய். என்ன பிரதர், நர்ஸுங்களாம் நல்லா இருக்கா இல்லை ஹாஸ்பிட்டல் மாற்றிக்கலாமா? வலிதா? இந்தா இந்த பாலகுடி அடிக்கடி கை வேற அத்துக்கிற, ரத்தம் சாப்பிட்ட உடம்புல. क्या हो रहा है? ये तो हॉस्पिटल है. கோலினா பிபியா டாக்டர், ஏன் டென்ஷனா இருக்காங்க? உட்காருங்க. பானுமதி கொண்ட. ஏய் தொடாதே, சௌரி கையோட வந்துரும். போடுங்க. டாக்டர் பேசிட்டாங்க. எல்லாரும் முத்து கொடுங்க டாக்டர். வாங்க முத்து கொடுங்க. எப்படி இலை வேணும்னா கை கொடுக்குறான் பாத்தியா?
ये सोचना मत कि तेरे पास रहने पावर के साथ तुम कुछ भी कर सकते हो। तेरे मौत बहुत पास है। थू। हे तू इधर आओ, इधर आओ। तेरा नाम क्या है? कौन सा जगह? साहब ये रमणा का छोटा भाई साहब। अरे रमणा का भाई, அதே கண்ணு அதே மூக்கு. எனிவேஸ் ஐ எம் அசோக் திவாரி. ரமணா, என்னதான் கோவப்பட்டாலும் அர்ஜுன் உன் தம்பியில் ஆயிடுமா? செத்தவனை பற்றி இப்போ என்னடா பேச்சு? உயிரோட தானே இருக்கா? அது ஒன்றும் இல்லை ரமணா, யாரோ ரோட்டில் போனவங்க அவனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து காப்பாற்றிருக்காங்க. அதை சொல்ல வரேன். அந்த பையன் அந்த பொண்ணுக்காக உயிரை விடுற அளவுக்கு போயிட்டான். அந்த காதல் உண்மையான காதல். யார் யாருக்கோ எவ்வளோ பண்ணியிருக்கோம். அப்போ ஒன்று பண்ணலாம். அவள் அப்பா நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லி போலீஸில் போய் சரண்டர் ஆயிடுறான். அவன் நினச்ச மாதிரி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கட்டும். அப்புறம் ஒரு வாரமாக 10 நாள் கழிச்சு என்னை வந்து ஜாமீன் எடுத்துருங்க. ரமணா சூப்பர் ரமணா, இதை சொல்ல தான் வந்தோம். நேற்று நம்ம லாயரை பார்த்தேன். இந்த கேஸில் எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாத ஒருத்தன் தானாக வந்து சரண்டர்னா கூட இந்த கேஸ் நிற்காதா? 10 நாள் அண்ணன் ஜாமீன் எடுத்துலாம்ல. அதை எடுத்துலாண்டா. ரமணா, இது கோவர்தன் நீரா ரமணா? தெரியும். ஐயோ, மாட்ட போறோம். சொன்னா கேளு ரமணா. நான் பார்த்துக்கிறேன். ரமணா வேணா ரமணா, சொன்னா கேளு, வண்டியை திருப்பு. ஹலோ கோவர்தன், நான் ரமணா பேசுகிறேன். நீ ரொம்ப நாளாக போட்டுத்தெல்லாம் துடிக்கிறல்ல, இங்கே தான் இருக்கேன். உன் வீட்டு கீழே தாண்டா இருக்கேன். இறங்கு. இறங்கல என் கையாலேயே செத்துருவீங்க. கருகணம் பிடிச்சோன்னு எங்கேந்திரா வந்து சேர்றீங்க? உனக்கு ரெக்கமெண்ட் பண்ண போயிட்டு எங்களை குமரி குப்பை தொட்டில் போட்டாங்கடா. நாங்கள் உயிரோடு இருக்கிறது என்னால நம்ப முடியலடா சாமி. ஐயோ தலை சுத்துறா. ஆல் அனிமல்ஸ் காய்கறி இப்பதான் வாங்கிட்டு வரேன், அதுக்குள்ள குடலை கொட்டிக்கு வந்துட்டீங்களா? ஏண்டா என் சமையலுக்கே இப்படி அலையிறீங்களே? இன்னும் நல்ல சமையல் சாப்பிட்டான்னு வச்சுக்கா, ரவுடிஸ் விட்டுட்டு சிலிண்டரா கிச்சன்ல உட்காந்துருவானுங்க. ஏண்டா வரீங்க ஏதோ மெகா சீரியல் மாதிரி அவன் கதையை கேட்குறீங்க. ஆவோ காவோ ஜாவோன்னு போயின்னே இருக்கிறீங்க. யாராவது ரமணா கிட்ட போய் ரமணா 1000 தான் இருந்தாலும் அவன் தம்பி, அவனுக்கு நம்மளை விட்ட வேற யாரும் ஹெல்ப் பண்ணுவான்னு ஒரு வார்த்தை சொல்றீங்களாடா? ஏண்டா நான் சொல்றது உங்க காதுல விழுதா இல்லையா? டேய் அவன் காதே ஊந்து போச்சுடா. டேய் அதான் டெய்லி கவுச் ஆகி போறேன்னு அவன் காதை என்ன கடிச்சு வச்ச? நான் எங்கடா கடிச்சேன்? அவனுக்கு கடிச்சாங்கடா. எல்லாமே கேக்குறேன். The outer structure is almost over. We should be done in 2 more days. क्या पढ़ेंगे? अभी सर्विस लिफ्ट बैलेंस है. हेलो, रमना फंस गया है, गोवर्धन को बता दो. भाई रमना फंस गया. विक्टमनान सोले, अंगिया कुन्नड़ सोले. उसका मौत इतना भयानक होना चाहिए कि कोई सोच भी ना सके. இப்போ நான் நினச்சா உன்னை மாட்டி விட முடியும். அத்தனை பேரும் கண்ணு வச்சிருக்காங்க. உன்னை சலடையாக சுட்டு பொசிக்கிடுவாங்க. சின்ன வயசுல என்ன கொல்ல பார்த்தேன், காப்பாற்றி தொலைச்சிட்டாங்க. செத்துருக்கலான்னு இப்போ தோணுது. ஒவ்வொரு நிமிஷமும் அவளை நினச்சி செத்துட்ருக்கேன். அந்த வலியும் வேதனையும் உனக்கு தெரியுமா? உன்னாலே அஞ்சனாவை இழந்து நிற்கிறேன். அர்ஜுன், உன் பாஸ்போர்ட் வேணும். நீயும் நானும் ஆஸ்திரேலியா போகிறோம். டிக்கெட்ஸ், வீசா எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணியாச்சு.
அங்கே போய் கல்யாணம் பண்ணிக்கிறோம், புள்ள பெற்றுக்கிறோம், அங்கேயே செட்டில் ஆகிறோம். என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டேன். இந்த அப்படி அஞ்சனா, சீரியஸாக சொல்கிறேன் அர்ஜுன். அவனை சரண்டர் பண்ண வைக்கிறது கஷ்டம்னு நீ தானே சொன்ன. அப்போ நமக்கு வேற வழி இல்லை. யோசிக்காத அர்ஜுன், போய் அவனை ஷூட் பண்ணிடு. எங்கள் அப்பாவை கொன்னவன் ஏதோ ஒரு மூலையில் சந்தோஷமாக இருக்காங்கிறத என்னால் தாங்கிக்க முடியல. இதை செய். ஏன் தயங்குற? எனக்கு தெரியும் அர்ஜுன், நீ அவனை சுட மாட்ட. உன்னால் அவனை சுட முடியாது. ஏன்னா ரமணா உன் அண்ணன். ரமணா என் அண்ணங்கிறது உண்மைதான். அதுக்காக முயற்சி பண்ணாமல்ல. உனக்கு அவனும் வேணும், நானும் வேணும். ரமணா ஒரு செகண்ட்ல சாகிறதுல எனக்கும் உடன்பாடு இல்லை. அவன் வாழ்நாள் முழுக்கவும் தண்டனை அனுபவிக்கணும். அதான் என் ஆசை. அஞ்சனா, நான் சொல்றது கேளு அஞ்சனா. அவனை சரண்டர் பண்ண வைக்கிறேன்னு என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டல. லவ் பண்ற பொண்ணு கண்ணு முன்னால செத்தா அதோட வலி என்னன்னு நான் செத்தப்பறம் தான் புரியும். அஞ்சனா, 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 என்ன பண்ற அஞ்சனா? அஞ்சனா, நான் சொல்றது கேளு அஞ்சனா. ஐயோ, நான் ஏமாத்த உள்ள திராவம் பண்ணல. என் கையெடுத்து ரத்தம் போய் செத்து பொழைச்சு வந்திருக்கேன். அது நினைப்பா? சின்ன வயசுல அவன் என்ன சாவடிக்க பார்த்தான். எனக்கு அவன் முக்கியம் இல்ல, நீதான் முக்கியம். அதுக்காக தான் அந்த போராட்டம்.